வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் அருள் என்றும் உங்கள் பக்கமே. இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை 18/9/2024 இன்று பௌர்ணமி திதி காலை 9:10 வரை, பூராட்டாதி நட்சத்திரம் மதியம் 12:58 வரை, அமிர்த யோகம் 17:12க்கு மேல், சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 1:30 வரை, குளிகை 10:30 12 வரை, யமகண்டம் 7:30 9 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:03 மணிக்கு. சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்களுக்கு. ராசி கடகராசிக்கு இன்று கீழ்நோக்கு நாள். ராசி பலனுக்குள் செல்லலாம். மேசராசி அன்பர்களே, மாலை வரை உடல் ஆரோக்கியம், மன திருப்தி, பணவரவு, உடல் ஒளிபெறல் போன்றவை ஏற்படும். பயணங்கள் ஏற்படும். வாக்குவன்மை அதிகரிக்கும். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். மாலைக்கு பிறகு வீண் செலவுகள் ஏற்படும். வழக்குகளில் எதிர்பாலினத்தவரால் பண விரயம். கோபத்தால் வம்பு வழக்குகளை விலை கொடுத்து வாங்குவீர்கள். மாலையில் சற்று கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் சிவபெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். ரிஷபராசி இன்று முழுவதும் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்களில் நடைபெறும். அரசு ஆதரவு, உத்தியோக வாய்ப்பு, விஐபிக்களின் சந்திப்பு ஏற்படும். தனலாகவும் எல்லா வகையிலும் நன்மைகளும் நடைபெறும். எதிர்பாலினத்தவரால் லாபம் உண்டாகும். நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று சுந்தரேஸ்வரரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மிதுனம் இன்று உங்களுக்கு நற்பலன்களே மிகுந்திருக்கும். பாக்கிய விருத்தி ஏற்படும். தெய்வ நம்பிக்கை ஏற்படும். புகழ் ஓங்கும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் உண்டாகும். அரசு காரியங்கள் சாதகமாக நடைபெறும். முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டாகும். நல்ல பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். விருப்பங்கள் நிறைவேறும். மரியாதை அந்தஸ்து உயரும். ஆரோக்கியம் மகிழ்ச்சி தரும். இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கடகராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதால் வேலை, தொழில், வார்த்தை, விவாதம், பயணங்கள் என எல்லா காரியங்களிலும் சற்று அதிகப்படியான கவனம் கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தமான நோய்களை சந்திக்கலாம். மனதில் பயமும் நடுக்கமும் உண்டாகும். இன்று நீங்கள் நரசிங்க பெருமானை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, காலையில் வாகன போஜன சுகங்கள் உண்டாகும். பல வழிகளில் பணம் வரும். பேச்சில் இனிமை, சாதுரியம் இவற்றால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அந்தஸ்து உயரும். தொட்ட காரியங்கள் துலங்கும். மாலைக்கு பிறகு நற்பலன்கள் மாறும். உடல் உபாதைகள் உண்டாகும். மனைவி மக்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். இன்று நீங்கள் கார்மேக வண்ணனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கன்னி காலையில் பயணத்தனங்கள் ஏற்படலாம். குழந்தைகளுக்கு நோய்கள் உண்டாகும். கவலை அதிகமாகும். மாலையில் நோய்கள் நீங்கும். பணவரவு உண்டாகும். பயண சுகம் ஏற்படும். விரும்பியது நடக்கும். நண்பர்கள் உறவினர்கள் நட்பு கிடைக்கும். உங்கள் புகழ் அந்தஸ்து உண்டாகும். இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். துலாம் ராசி குழந்தைகளின் போக்கு கவலை தரும். அவர்களுக்கு நோய்கள் உண்டாகும். பிறருடன் மனக்கசப்பு உண்டாகலாம். மாலையில் நிலை மாறும். தொட்ட காரியங்கள் துலங்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். பிரித்தவர்கள் கூடுவார்கள். இன்று நீங்கள் லக்ஷ்மியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். விருச்சிகம் இன்றைய நாள் திருப்திகரமான நாள் என்று சொல்லிவிட முடியாது. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அதிக அக்கறை தேவைப்படும். உடல் நலம் கெடும். மனதில் பயம் தோன்றும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். இன்று நீங்கள் சொக்கநாதரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். தனுசு ராசி இன்றைய நாள் முழுவதும் நற்பலன்கள் மேலோங்கும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும்.
சுகமும் சந்தோஷமும் ஏற்படும். சகோதர உறவு பலப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணையுடனான உறவு வளப்படும். தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தைகள் மேல் ஆர்வம் அதிகரிக்கும். என்று நீங்கள் மீனாட்சி அம்மனை வணங்கி நற்பலன்களை மேலோக்கி கொண்டுங்கள். மகரம், இன்று தனலாபம், குடும்ப நிம்மதி, குடும்ப சுகம் உண்டாகும். வீண் பயம், உடற்சோர்வு உண்டாகும். சகோதர நன்மை ஏற்படும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். நோய்கள் விலகும். சந்ததிக்கு ஜெயம் உண்டாகும். சத்துரு ஜெயம் உண்டாகும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கும்பராசி, இன்று காலை பொழுது இனிமையான பொழுதாக அமையும். பணவரவு, உடல் ஒளிவரல் போன்றவை ஏற்படும். பயணங்கள் ஏற்படும். புத்திசாதுரியம், வாக்குவன்மை உண்டாகும். மாலையில் உடல் உபாதை உண்டாகும். பண விரயம் ஏற்படும். இன்று நீங்கள் கருமாரியம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீனம், இன்று நாள் முழுவதும் நல்ல நாளாக மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். பணவரவு உண்டாகும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். பிறருக்கு உதவி செய்யும் வளமை உண்டாகும். குடும்ப சுகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதர பாசம் அதிகரிக்கும். குழந்தைகள் மேல் அதிக அக்கறை காட்டுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.